வெல்கம் டு திஸ் சேனல். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இனிமேல் இந்த சேனலில் நான் வந்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். என்ன ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடு பற்றி தான். ட்ரேடு வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நானும் லேர்ன் பண்ண போகிறேன். நான் லேர்ன் பண்ணுறத டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். நாட் லேர்னிங், ஜஸ்ட்டு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். டெய்லி மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸ்டாக்ஸை பற்றி இல்லை, ஜஸ்ட்டு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும். இது ரெண்டும் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் மட்டும்தான். இப்போ வந்து நம்ம நிஃப்டி மார்ச் ஃபியூச்சரில் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் போக போக அப்படியே நான் லேர்ன் பண்ணுற மாதிரியே நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுதான் நிஃப்டி மார்ச் ஃபியூச்சரோட சார்ட்டு. நமக்கு டைம் ஃப்ரேம் வந்து 1 hour வச்சுருக்கோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ மொத்தம் 3 கான்செப்டில் வரும் மூமெண்ட்டு, சார்ட்டோட மூமெண்ட்டு. இப்போ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மொத்தம் 3 ஃப்ரேமில் தான் நடக்கும். ஒன்று அப் ட்ரெண்டு, இது அப் ட்ரெண்டு. இன்னொன்று அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா இதுக்கு பேர் அக்குமுலேஷனு. அப்புறம் ஃபால் ஆகுது, இது டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 தான் எப்போவுமே மார்க்கெட்டில் நடக்கும். ஃபஸ்ட்டு அப் மூவு, அப்புறம் அக்குமுலேஷன், தென் டவுன் மூவ். இது அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய விதமாக நேம் சொல்லலாம். பட் எல்லாமே ஒன்று தான். மேலே அப்புறம் திணறும், அப்புறம் கொஞ்சம் விற்றுட்டு திருப்பி டவுன் ஆயிரும். இதே தான் எல்லா இடத்துலையும் நடக்கும். பட் ஆனால் ஃபுல்லாக டவுன் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அது இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஒர்க் அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. அதை நம்ம கணிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து சார்ட்டை பார்க்கும்போதே தெரியுது கீழே இறங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து டவுன் மூவ்னு சொல்லலாம், டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். பட் ஆனால் இறங்குது, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் இறங்குது. ஸோ இறங்கும்போது நம்ம புட் ஆப்ஷனை தான் எப்போவுமே பார்க்கணும். ஏறும்போது கால் ஆப்ஷன் பார்க்கணும். கால் ஆப்ஷனுங்கிறது ஏறுனா ஏறும், புட் ஆப்ஷனுங்கிறது இறங்கும்போது ஏறும். ரெண்டுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா கவனிச்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னு. கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டு மேலே போகும்போது நல்லா ஏறும். புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் கீழே இறங்கும்போது நல்லா ஏறும். இதான் நம்ம கான்செப்ட். பை பண்ணும்போது, செல் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கால் ஆப்ஷனில் செல் பண்ணால் மார்க்கெட்டு இறங்கணும், ஓகேவா? புட் ஆப்ஷனில் செல் பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் பார்க்கும்போது மேலே ஏறணும். இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கால் ஆப்ஷனில் பை வாங்கணுமா, செல் வாங்கணுமா, இல்லை புட் ஆப்ஷனில் பை வாங்கணுமா, செல் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம வாங்குவோம், விற்போம், எல்லாமே பண்ணுவோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இதனால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீப்பாக. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணலாம். இப்போ என்னென்னா ஹையர் ஹை, லோவர் லோ, இந்த கான்செப்டில் நம்ம ஒரு விதமாக சார்ட் அனலைஸ் பண்ணலாம். அப்படின்னா நிறையா கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் நிறையா சொல்லுவாங்க. எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட், அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. எஸ்எம்சி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கான்செப்டை மட்டும் பிடிச்சிட்டு நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற நம்ம எப்படி கணிக்கிறோம் அப்படின்னா, இது ஹையர் ஹைன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் உச்சியில் இருக்கதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ஹையர் ஹை, ஓகேவா? இது அடுத்த லோ வச்சுருக்கு.
இது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து லோ வச்சுருக்கு, இது அதுக்கடுத்து லோ, இது அதுக்கடுத்து லோ. இதெல்லாம் இதுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறதுனால இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் லோன்னு பார்த்தா இதை வச்சுக்கலாம். அடுத்த லோவு இது கூட வச்சுக்கலாம். அடுத்த லோ இதுதான் இப்போதைக்கு இருக்குது. எப்போ ஒரு ஹையர் ஹையை கட் பண்ணி மேலே உடச்சி திருப்பி மேலே போகுதோ அப்போ தான் மார்க்கெட் மேலே ஏறும் வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வாய்ப்பு தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஏறும்னு சொல்லலை. பட் ஆனால் மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நோட் பண்ணியாச்சு. ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக நோட் பண்ணியாச்சு. லோவர் லோவும் நீங்கள் நோட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எது லோவர் லோவை கட் பண்ணுதோ அதுதான் இதுக்கு முந்தின இதோட ஹையர் ஹை. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு கட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட ஹை தான் ஹை, இதுதான் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஹை தெரியும். பாருங்கள், கட் பண்ணிடுச்சா? அப்போ அடுத்த ஒரு ஹையர் ஹை கண்டுபிடிச்சாச்சா? இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹை கிடைக்கும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிருக்கு. அதனால் இதோட இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஹை எது? இது இந்த ஹையர். பட் இதையும் அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருது. இந்த ஒரு இதை மட்டும்தான் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப்பு இதை கட் ஆனது வந்து இதுதான். இப்போ நம்ம இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாருங்கள், இப்போ இந்த மார்க்கெட்டு இப்படி வந்திருக்கு, திருப்பி இங்கே வந்துட்டு இங்கே வந்திருக்கு. ஆனால் இது தாண்டி போகல. இதை தாண்டி போயிடுச்சுன்னா மார்க்கெட் அப் மூவுக்கு டேன் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் போகலை, திருப்பி டவுனில் தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஹையர் ஹைன்னு வச்சுக்கணும். திருப்பி கீழே போகிறது, மேலே எங்கேயுமே ஏறாமல் திருப்பி இங்கே வந்திருக்கு. இந்த இதை கட் பண்ணது இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மேலே போனது இது, திருப்பி கட் ஆனது இந்த இடம். உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்த கட் பண்ண இடம், இந்த இடத்த கட் பண்ண இடம் இந்த இது. நீங்கள் வந்து இந்த கேண்டில் தான் பார்க்கணும். வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த கேண்டில் பார்க்கணும். கீழே டைம் தெரியுது பாருங்கள், 9:04 மார்ச் 4 கீழே கட் ஆகிடுச்சு. அதை உடச்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. அதனால் இதுவே கட் ஆகிடுச்சு. அதனால் இதை வந்து கிராஸ் மேலே பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அப் மூவுக்கு டேன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது கட் ஆகலை. பட் அது பக்கத்தில் நியர்பை வர போயிருக்கு. இதுக்குமே கான்செப்ட் இருக்குது. இது வந்து இதுக்கு பேர் வந்து கேப் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கேப் இருக்குது, இதை ஃபில் பண்ணாமல் போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக கேப் ஃபில் பண்ணாமல் போகாது மேக்ஸிமம். இது எதுக்கு அப்படின்னா ஆர்டர் ஃபில் ஆகாமல் இருக்கும். அதை வந்து இன்ஸ்டியூஷன் வந்து திருப்பி ஃபில் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் இதையும் ஒரு கட்டத்தில் திருப்பி வந்து ஃபில் பண்ணிட்டு தான் போகும். இங்கே பாருங்கள், இதுவும் கேப் ஃபில்லிங் தான். கரெக்டாக இது வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்துருச்சு. இது வரைக்கும் வந்துட்டு கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் போகுது. இதை வந்து நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து என்ன சிச்சுவேஷன் இருக்குது, இப்போ வந்து ஆல்ரெடி வார் போயிட்டுருக்கு, அதுக்கு தகுந்தாப்புலேயும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இப்போ கீழே திருப்பியும் இது ஃபாலோ ஆகுது. இப்போ லாஸ்ட் நம்ம இப்போ என்ன கணிக்கணும், இப்போ தான் நம்ம கரண்ட் மார்க்கெட்டுக்கு வரப்போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுதான் லோவர் லோ. ஓகேவா? இப்போ லோவர் லோவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இந்த லோவர் லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா திருப்பியும் மார்க்கெட் கீழே தான் இறங்கும். இப்போ மார்க்கெட் திருப்பியும் கட் ஆகாமல் இங்கேயே ரிவர்ஸ் எடுத்து மேலே ஏறாச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது. நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்படி வந்த மார்க்கெட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இப்படி வந்து இப்படி போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா?
இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஒன்று இது பக்கத்தில் வரலாம், இல்லை இது பக்கத்தில் வந்துட்டு திருப்பி இது வரைக்கும் போயிட்டு திருப்பியும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இங்கேருந்தே எடுத்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா இது வரைக்கும் வரும், வரல அப்படின்னா இந்த இதில் ஏதாச்சும் ஒரு இது ரியாக்ட் ஆகும். அது ரியாக்ட் ஆகிறத பொறுத்து. திரும்பவும் சொல்கிறேன், இது எதுவுமே நம்ம கணிக்க முடியாது. இன்ஸ்டிடியூஷன் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது எது மூலமானா கேண்டில் மூலமாக தான். கேண்டிலில் நம்மளுக்கு எல்லாமே ஓரளவுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ நீங்கள் கேண்டிலில் வந்து இது வந்து ஃபியூச்சர் சார்ட் தான். நான் வந்து இன்ட்ராடேக்காக இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலை. இது வந்து சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண கற்றுக்கங்க. நெக்ஸ்ட்டு 1 by 1 ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நிஃப்டி மார்ச்சோட ஃபியூச்சர் சார்ட்டு. இதுதான் இப்போதைக்கு அனலைஸு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த சார்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பாயிண்ட் கூட நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டை வந்து எப்படி நோட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 week 2 weeks வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் நம்ம பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் ஸ்டேட்டு. இதுவே உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்களேன், மார்க்கெட்டு ஃபுல்லாக கரெக்டாக அக்யூரேட்டாக தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரே பக்கத்தில் போய்கிட்டு எப்போ இது கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ நாள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2026 ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரே பாக்ஸ்குள்ளேயே அலைன்மெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்கலாம், இதுக்குள்ளேயுமே நம்ம ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் லை, ஹையர் ஹை, ஹையர் லோ எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. இதுக்குள்ளேயுமே இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும். பட் ஆனால் இது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரே லெவல்லே போயிருக்கு. இங்கே பாருங்கள், 61,000 மேக்ஸிமம் 59,000. இந்த 2,000 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் போகும். ஆனால் கரெக்டாக இந்த டயத்தில் பாருங்களேன், ஒரு February 25 அந்த டைம்லேருந்து 55,000 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 61,000 சம்திங்லேருந்து 55,000 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ மூவ் ஆகிருக்கு, அப்படி டவுன் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதுவும் எவ்வளோ, வெறும் 17 12 + 5, ஆமாம் 12 + 3 15 நாளில் கிட்டத்தட்ட 6,000 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஆனால் 3 மாதம் ஆயிருக்கு. இந்த ஃபால் நடக்கிறதுக்கு 3 மாதம் ஆயிருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல அக்குமுலேஷனாக பண்ணியிருப்பாங்க. இந்த அக்குமுலேஷன் எப்படி நடக்குங்கிறது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக போடுறேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அக்குமுலேஷன் ஏன் நடக்குது, அப் மூவ் எப்படி நடக்கும், டவுன்ஃபால் எப்படி நடக்கும், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வேணும், ஃபுல் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பட் நானும் லேர்ன் தான் பண்ணுறேன், நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள். நம்ம 1 by 1 லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்யூச்சரில் க்ரோ ஆகலாம் ஒன்றா சேர்ந்து. இப்போ நம்ம அக்குமுலேஷன் ஸ்டேட்டை பார்த்துறோம். ஓகேவா? இப்போ கரண்டாக எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் வச்சு பார்க்கலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு அப் மூவ் டவுன்ஃபாலுக்காக ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அது காமிச்சேன். இதில் வந்து ரெண்டையுமே காட்டுறேன். இது வந்து லோவர் லோ. ஓகேவா? இப்போ இந்த ஒரு இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு இடம்
லாஸ்ட் லோ, ஹையர் லோ, ஓகே ஹையர் ஹை இந்த இடத்த நோட் பண்ணிவிட்டு திருப்பி லோவை நோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்த கட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்த லாஸ்ட்டு ஒரு ஹையர் ஹையை ஒரு பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுனால இப்போ லோவர் லோ கிடச்சிருச்சு. திருப்பி தான் ஹையர் ஹை. ஓகேவா? இந்த இடைப்பட்ட கேப் எல்லாமே சின்ன சின்ன லோவர் ஹை வச்சு மேலே ஏறுறதுக்கான படிகள். இது வந்து சின்ன 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 இன்பில்டாக இருக்கிறது. இதை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா சின்ன ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ண இடம் உங்களுக்கு தெரியுது, பார்த்தா தெரியும். இந்த இடம் தான் கட் பண்ணியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள லோ இது. இந்த இடத்த கட் பண்ணிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்த கட் பண்ணிடுச்சு. அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆக போகுது. இந்த 2 இடமும் உங்களுக்கு நான் சொன்ன கான்செப்டில் உங்களுக்கு இந்த 2மே ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேலே போகும் அப்படிங்கிறத இது சிக்னல் கொடுத்துருக்கு. கரெக்டாக மேலே போயிருக்கு, கட் ஆகிடுச்சு. திருப்பி மேலே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இதை உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா கட் ஆகும், பிரேக் ஆகணும். நல்லா பிரேக் ஆகலை அப்படின்னா திருப்பியும் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப பிரேக் ஆகலை உங்களுக்கு இது எப்படி சொல்ல, நல்லா பிரேக் ஆகும். இப்போ இங்கே இடத்துல நல்லா பிரேக் ஆகிருக்கு. கரெக்டாக நல்லா பிரேக் ஆகி கொஞ்சம் ஃபால் கொடுத்துட்டு திருப்பி பயங்கரமாக ஏறிச்சு. எவ்வளோ தூரம் இது வரைக்கும் இருக்குது. இதை நல்லா பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா ஏறும். பட் ஆனால் ஏறல. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா பிரேக் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதனால் வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இறங்க போகுது அப்படின்ட்டு. அதனால் இது இறங்கிடுச்சு. இப்போ இந்த 2க்கு இடைப்பட்ட இது ஹை இது. ஓகேவா? இந்த சின்ன 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 இது எல்லாமே ஒரு இன்பில்டாக இருக்க சின்ன ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் லோ எல்லாமே இதுக்குள்ளேயும் நடக்கும். இதை நம்ம பெரிய ட்ரேடிங்க்கு, ஃப்யூச்சர் ட்ரேடிங்க்கு இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த இதை 2 மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு கட் பண்ணிருச்சு. அப்போ அடுத்த ஹையர் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. திருப்பி இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் கீழே இறங்கும். கட் பண்ணலை அப்படின்னா மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நமக்கு அதிகமாக இந்த இடத்த கட் பண்ணி நல்லா மேலே ஏறணும். இந்த இடத்த கட் பண்ணி மேலே ஏறிச்சுன்னா மேக்ஸிமம் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே வரும். இதையும் கட் பண்ணிச்சுன்னா இங்கே போயிடும், கண்டிப்பாக போயிடும். இப்படி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. இதான் இன்றைக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன். இதான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அப்படியே லேர்ன் பண்ணிகிட்டே போகலாம். ட்ரேட் எப்படி எடுக்கலாம், நம்ம ஃப்யூச்சர் சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம், இன்ட்ராடேவும் பார்க்கலாம், ஃப்யூச்சர் ட்ரேடும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். அது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We will see you next time. Thank you.